ஹல்லேலூயா. ஜெபிப்போம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், பாராட்டுகிறோம், நமஸ்கரிக்கிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரியான இடத்தை எங்கள் மத்தியிலே நீர் எடுத்துக்கொள்ளும்படி நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். அப்பா, நீர் ஆராதனைக்கு நாயகனாக இருக்கிறீர். எல்லா மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து
வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாருமே தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு. இந்நாளிலே இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் ஊதுங்களே, இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் ஊதுங்களே. தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு. சொல்லலாமா? நியமித்த காலத்திலோ பண்டிகை நாட்களிலோ, நியமித்த காலத்திலோ நம் பண்டிகை நாட்களிலோ இனிமையான ஓசை எழுப்பி சங்கீதம் பாடுங்களே, இனிமையான ஓசை எழுப்பி சங்கீதம் பாடுங்களே. தேவனை கம்பீரமாய், தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு. சொல்லலாமா? தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு. மேரிபாவின் தண்ணீராளுமே, கண்மலையின் தேனினாளுமே, மேரிபாவின் தண்ணீராளுமே, கண்மலையின் தேனினாளுமே, உச்சிதமான கோதுமையாளுமே போஷித்தவரவரல்லவோ, உச்சிதமான கோதுமையாளுமே போஷித்தவரவரல்லவோ, இஸ்ரவேலின் தேவனல்லவோ, இயேசு கிறிஸ்து அவரல்லவோ. தேவனை கம்பீரமாய், தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு. எல்லாருமே தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு. இந்நாளிலே இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் ஊதுங்களே, எந்நாளிலே என் வாழ்வுமே எக்காலம் ஊதுங்களே. தேவனை கம்பீரமாய் பாடு,
நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை
நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. மதுரமே எந்த நேசமே, உம்மான்பில் நான் மகிழ்ந்திடுவேன். சாரோனே ரோஜாவும் நீரே, என் நேசமே என் ஜோதியே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. மதுரமே எந்த நேசமே, உம்மான்பில் நான் மகிழ்ந்திடுவேன். சாரோனே ரோஜாவும் நீரே, என் நேசமே என் ஜோதியே.
மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. பால வயதுள்ளானோரும் மிகும் வயதால் முதிர்ந்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடி உம்மை போற்றுவாரே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, முக்கியமான ஒரு அறிவிப்பு. தயவு செய்து இதை கேட்டு உங்களுடைய ஒத்துழைப்பை எங்களுக்கு கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் 4ஆம் தேதி, பிறகு 11ஆம் தேதி 2 ஞாயிறு ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனையை நாம் அனுசரிப்போம். இந்த வாரம் கண்ட்ரி ஹோம்ஸ் பத்துவாராம் பகுதியிலிருந்து மக்கள் வருவார்கள். 11ஆம் தேதி ரவாங் வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வருவார்கள். தயவு செய்து இதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் கண்ட்ரி ஹோம் பத்துவாராம், 11ஆம் தேதி ரவாங் வட்டாரம். நீங்கள் தயவு செய்து இதை கான்ஃப்ளிக்ட் பண்ணக்கூடாது. சரி, 2வது, குடும்பமாக நீங்கள் அமர போங்க. யூ கோயிங் டு சிட் அஸ் ஃபேமிலிஸ். ஓகே, நீங்கள் முன்கூட்டியே உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் நீங்கள் வரீங்கன்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். என்னிடத்திலோ அல்லது அமுதன் இடத்திலோ. குடும்பங்கள் என்று சொல்லும்பொழுது உங்கள் புருஷன், மனைவி, பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் கூட்டிகிட்டு வந்துடாதீங்க. ஓகே, நீங்கள் உட்காரும்படி நாங்கள் உங்களுக்கு அதை செய்து கொடுப்போம். புரியுதுங்களா? ஸோ when you bring your children, let us know how many of you are coming to confirm the seats, because we still have limited seats. Okay, now இந்த 2 வாரத்திலே நான் சொல்கிறபடி நீங்கள் செய்வீர்களானால் 3வது வாரத்திலிருந்து, அதாவது 18ஆம் தேதி தொடர்ந்து மற்ற வாரங்களிலே எல்லோரும் ஒன்றாய் வருவதற்கு நாம் இதை கவனித்து கொண்டு இருக்கிறோம். Now we are going to observe 4th and the 11th how you all come in, cooperate with us. If country home means country home, others don't come. Country home and Bataram only.
If Ravantam, don't come. So if you conflict, that's going to be difficult. நீங்கள் பிள்ளைகளை கொண்டு வரும் பொழுது SOP செய்ய வேண்டும். ஓகே, the SOP is, நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பதிவு செய்ய வேண்டும். பிள்ளைகளும் சரி பெரியோரும் சரி பதிவு செய்துட்டு தான் உள்ளே வரணும். We will show you where to sit as families. ஓகே, ரெண்டாவது பிள்ளைகளும் பெரியோரும் முகமூடி போட வேண்டும். All children must wear, and adults also, they must wear masks. That's compulsory. So if your child is not without a mask, then we are going to have a problem. We want to follow SOP, okay? I've consulted my authorities, and that's how they are guiding us. Are you all with me? Okay. அடுத்தது பிள்ளைகள் பெற்றோர்களோடு தான் உட்காரணும். பிள்ளைகள் அங்கிட்ட இங்கிட்ட ஓடுறதை நீங்கள் பார்த்துக்கணும், ஓடக்கூடாது. Children must sit with their parents, and we can't afford for children to run around and disturb the service and then break their SOP. புரியுதுங்களா? நீங்கள் சேவிங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஆக இந்த வாரம் அடுத்த வாரம் நான் உங்களுக்கு சொன்னபடி அந்தந்த பகுதி நீங்கள் கூடுமானால் நீங்கள் அது உதவி அதை பார்த்துட்டு தான் 3வது 4வது வாரத்தில் நம்ம எல்லாரும் கூடுற மாதிரி நம்ம சிந்திக்க போகிறோம். அப்படி அந்த 3வது 4வது வாரம் எல்லாரும் வருவதுனாக்கா இது செய்யணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கேளுங்க, நீங்கள் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை யார் யார் வரீங்க என்பதை குறித்து எங்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். ஏன்னாக்கா இட்ஸ் கோயிங் டு பி எ மிக்ஸ்ட் குரூப். அப்போ 18ஆம் தேதிக்கு பிறகு கண்ட்ரி ஹோமில் ரவாங்கில் எல்லாம் சேர்ந்து எல்லாரும் வரலாம். ஆனால் வர்றதுக்கு முன்னே நீங்கள் அறிவிக்கணும், எங்கள் வீட்டில் இருந்து இந்த 4 பேர் வராங்க, பெரியோர் பிள்ளைகள் வராங்க என்பதை குறித்து நீங்கள் அறிவிச்சாக்கா நான் ரெக்கார்ட் பண்ணிக்க. அந்த ஸ்பேஸ் காணப்படுகிற சீட்டிங் எல்லாம் ஃபுல் ஆகிடுச்சுனாக்கா we cannot allow more people to come in, no place to sit. புரியுதுங்களா? I hope you understand and cooperate with us. அப்படி நீங்கள் பேர் கொடுக்காம நீங்கள் வந்துட்டிங்கனாக்கா நீங்கள் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். இடம் இருந்தால் தான் நீங்கள் உள்ளுக்கு வரலாம். இடம் இல்லைனாக்கா அதுக்கு அடுத்த வாரம் நீங்கள் வாங்க. ஸோ அந்த 18ஆம் தேதிக்கு பிறகு combine, everybody can come, but you must register your names with the scholars, inform us. So many coming from my house, children and otherwise. I hope you have listened very carefully. We are praying that you will have a very meaningful Thanksgiving services. Bukit Burunthom, அது தனியா அங்கே is organized. Thank you. God bless you. Hallelujah. வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் மறுபடியும் உம்முடைய வார்த்தையிலே காத்திருக்கிறோம். இந்த விசேஷ நாள் ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனையிலே தேவன் தாமே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற விசேஷங்களை உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க எங்களோடு இடைப்படும்படி வாரும் ஆண்டவரே. உம்முடைய இடத்தை எங்கள் தியானத்தில் எடுத்துக்கொள்ளும். தெளிவான விதத்திலே நாங்கள் புரிந்து கொள்கிற அளவுக்கு எங்களோடு நீர் பேசும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thankful in all things. சகலத்திலும் நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதே இந்த ஆண்டின் ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனையின் கருப்பொருளாக நாம் வைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, பரிசுத்த பவுல் ரோம் என்கிற நகரத்திலே அவர் தம்முடைய கடைசி நாட்களிலே கைதியாக ஒரு அடிமையாக ஒரு சிறைச்சாலை போடப்பட்ட போது அவர் தங்கியிருக்கிற அந்த இடம் கடினமான ஒரு இடம், கொஞ்சம் குளிரான ஒரு இடம், அதே சமயத்தில் நெருக்கமான ஒரு இடம். அவர் கைகளிலே கால்களிலே இந்த சங்கிலிகள் போட்டபடினால் அந்த சங்கிலிகள் தம்முடைய சரீரத்தை, தம்முடைய கை கால்களை அது கிழிக்கவும், அதே சமயத்தில் பரிசுத்த பவுல் தம்முடைய நண்பர்களை விட்டு தனிமையான இருட்டான ஒரு அறையிலே அவன் இருந்தபோது அவர் நினைத்து கொள்ளலாம், இதை குறித்து முறுமுறுத்திருக்கலாம், இதை குறித்து அவர்
வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில், அந்த சிறைச்சாலையிலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் கூட அவர் கர்த்தரை இடைவிடாமல் ஸ்தோத்திரித்தார், நன்றி செலுத்தினார். இதே போல தான் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் இதோ ஒரு பெண்மணியை அவர்கள் சுகப்படுத்தினபடினால் அவர்களும் சிறைச்சாலையில் போடப்பட்டார்கள். இதே நிலைமைதான். They were in the same condition in Acts chapter 16 when Paul and Silas healed a girl from evil spirits thrown in the prison. Same condition as in Rome. Lonely, dark, fettered in chains. And they were praising God through the night. வசனம் சொல்லுகிறது, இரவு முழுவதும் அவர்கள் தேவனை ஸ்தோத்திரித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில், என் கர்த்தரை எக்காலத்திலும் எந்நேரத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். Psalm 34:1 says, I will bless the Lord at all times. His praise will always be on my lips or on my tongue. And therefore, no matter what the given circumstances, as Christians we are called to give thanks to God. நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவ ஜனமே, பரிசுத்த பவுலை போல இடுக்கமான, நெருக்கமான, கொடூரமான ஒரு சூழ்நிலையிலும் கூட அவன் கர்த்தரை ஸ்தோத்திரித்த போல நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நன்றி உள்ளவர்களாயிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். Need to be thankful at all times. ஒரு சமயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயேசுவானவர் 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். 10 பேரும் சென்று ஒரு குஷ்டரோகி தான் திரும்பி வந்து அவன் ஆண்டவராக இயேசுவானவரை நன்றி செலுத்தினார். We read in the scriptures about the account of the 10 lepers whom Jesus healed. And only one leper returned to give thanks to the act of kindness that Jesus showed to him. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற தேவனுடைய தயவுகள், தேவனுடைய இரக்கங்கள், தேவனுடைய நன்மைகள், இதை நம்ம சாதாரணமாக எண்ணக்கூடாதபடிக்கு நாள்தோறும் அவருக்கு நன்றி செலுத்துகிறவராக இருக்க வேண்டும். We need to be thankful for all the acts of kindness that happens to us. Ingratitude is a sin. நன்றி செலுத்தாமல் இருப்பது ஒரு பாவம். அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவருடைய இருதயம் கொஞ்சம் கடினமாகி, when a person doesn't show gratitude or grateful to God for his condition, his blessings, his heart becomes cold and he loses out on God's acts of mercy and love. The Bible commands us to be thankful at all times. வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, எப்பொழுதும் நாம் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாகவே ஜீவிக்க வேண்டும். எந்தெந்த காரியத்தில் கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சில காரியங்களை நாம் பார்ப்போம். A few areas in which we can be thankful to God. Number 1, thank God for the material blessings we have received. பொருள் போன்ற ஆசீர்வாதங்களை நாம் கிடைக்க பெற்றதை குறித்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். நமக்கு இருக்கிறதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. All that we have comes from God. And therefore, we need to thank Him. Thank Him for the clothes. Thank Him for the food. Thank you for the place that we live in. Thank you for all the privileges and the blessings we have all around us. The material blessings. நம்மிடத்தில் காணப்படுகிற உடை, உணவு, வீடு, பல வசதிகள், இவைகளை குறித்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரம் 12-14ஆம் வசனத்திலே காணப்படுகிற கருத்து, தாவீது இப்படிதமாய் ஜெபிக்கிறார். அவர் சொல்லுகிறார், சொத்தும் பொருளும் மேலும் கனமும் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்பதை குறித்து தேவனை அறிக்கை செய்கிறார். David recognizes in 1 Corinthians 29:12-14
wealth and honor come from God, and everything comes from Him. And therefore, with what we have received, we find meaning and purpose in our material possessions. அப்போ கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கின்ற இந்த பொருள்கள், சில சமயத்தில் பணம் கூட, இவைகளெல்லாம் நாம் வாழ வேண்டியதற்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறது பிரியமானவர்களே. Philippians 4:12, Paul says that he has learned to be content in what he has. பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 4:12 சொல்லுகிறார், என் கையில் இருக்கிறதை குறித்து எனக்கு திருப்தியாக இருக்கு, நான் அதை குறித்து நன்றி உள்ளவனாய். அவன் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான் அல்ல, ஏழையும் கூட அல்ல, திருப்தியாக அவனுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்தபடினால் அதை குறித்து அவன் சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். Paul teaches us to be content and thankful in whatever we have. We need not be rich people, we need not be even poor people, but in the daily provision that God has given us, let us be thankful. Number 2, இரண்டாவது, thank God for people in your life. உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற அநேகரை குறித்து கர்த்தருக்கு நன்றி அல்லது ஸ்தோத்திரம் செலுத்து. Give thanks to all those who are around you, your wife, your spouse, your children, your siblings, brothers and sisters, relatives, friends, others who have helped you in some way or another. உடைய மனைவி அல்லது புருஷன், உடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் இருந்தால் பேர பிள்ளைகள், நண்பர்கள், உற்றார், யார் யார் ஒரு விதத்தில் உங்களுக்கு மறைமுகமாகவோ அல்லது வெளிப்படையாக உதவி செய்திருக்கிறார்களோ கர்த்தருக்கு அவர்களுக்காக நன்றி செலுத்து. Appreciate them in your life, because God has put them in your life for a purpose. நான் கூறின இவர்கள் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே கொடுத்திருப்பாரானால் நிச்சயமாய் ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை குறித்து அறிந்து அவருக்கு நன்றி செலுத்து. 1 கொரிந்தியர் 1:4. 1 Corinthians chapter 1 verse 4. Paul gave thanks to people who are far from perfect. Thank God for those who have touched our lives. பவுல் சொல்லுகிறார், குறைவுள்ளவர்கள், பெரிய பரிசுத்தவான்கள், சாதாரண மக்களுக்காக அவர் நன்றி செலுத்துகிறார். ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யார் யார் நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் தொட்டிருக்கிறார்களோ, நமக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி. Thirdly, thank God in the midst of trials and persecution. சோதனையிலும் உபத்திரவத்திலும் கர்த்தரை ஸ்தோத்ரி. இது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் வேதம் அப்படி சொல்லுகிறது. We are not exempt from any form of trouble. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாக இருந்தும் கூட பிறரை போல நாமும் இந்த கஷ்ட பாதையிலே, உபத்திரவ பாதையிலே நடக்க கூடும். சில இடங்களிலே நீ அல்லது நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வது கூட ஆபத்தான ஒரு சூழ்நிலை. In some places it is extremely difficult to profess that you are a Christian, and therefore we fear persecution. உபத்திரம் வந்துவிடும் என்கிற பயத்திலே நம்ம இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய உபத்திரவத்திலே நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதினாலே அந்த நம்பிக்கையில கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். So if you are in constraint and pressure, you're going through a very difficult time in your life, the word of God says, bless the Lord even in that situation. Give thanks to Him and praise Him, just like Paul and Silas in prison. Sometimes these trials can draw us nearer to God. மறந்து விடாதீர்கள், சில சமயத்தில் இந்த நெருக்கடிகள், இந்த உபத்திரவங்கள் நம்மை தேவனிடத்தில் இன்னும் நெருங்க செய்கிறது. யாக்கோபு 1:2-3 நீங்கள் வாசிக்கலாம். You can read about this in James chapter 1 verse 2 and 3, where James writes, persecutions can draw us near to God. தானியேல் வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது ஒரு சமயத்தில் சில அதிகாரிகள்
தானியேல் மேல் பொறாமை கொண்டு அவரை எப்படியாவது சாய்க்க வேணும் என்று சொல்லி டேரியஸ் என்கிற அந்த ராஜாவை ஒரு பெரிய சிலையை கட்டி கொண்டு 30 நாள் இந்த ராஜா மாத்திரம் வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை போட்டார்கள். அப்போ தானியேலுக்கு நெருக்கடி, அவர் வணங்காவிட்டால் தண்டிக்கப்படுவார். ஆனால் வசனம் சொல்லுகிறது தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தானியேல் வழக்கம் போல் அவர் மேலறைக்கு சென்று எருசலேமை நோக்கி அவர் கர்த்தரை நோக்கி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். பட் Daniel was more in tune with God. No matter what this law was, if Daniel did not bow down to the king and worship him for 30 days, he will be prosecuted or persecuted. But as usual, Daniel 6:10 says, he went to his room, opened the windows, and towards Jerusalem, he prayed to God. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், 1 Thessalonians chapter 5 verse 18, God's will that we give thanks in all circumstances. இந்த வசனத்தில் எல்லா சூழ்நிலையிலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் எந்த சூழ்நிலையில் நீங்கள் காணப்பட்டாலும் மறந்து விடாதீர்கள், கர்த்தரை நீங்களும் நானும் ஸ்தோத்திரிக்கும் பொழுது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு தான் நாம் இங்கே இருக்கிறோம் இல்லையா பிரியமானவர்களே? So we are able to give thanks to God in pain and distress. Colossians chapter 1 verse 12. அப்படியானால் பிரியமானவர்கள் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 4வது, give thanks to God for salvation in Jesus Christ. Hallelujah. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கப்பட்ட ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்ரி. The greatest gift that God can give to all of us is the gift of His Son, Jesus Christ, who came to fulfill the purposes of the Father, suffered, died, rose again, ascended, and is coming again. The gospel in a nutshell. அப்படியானால் இயேசுவானவர் தேவனுடைய பிரதான அல்லது விசேஷித்த பரிசு நமக்கு. அவர் கொடுத்த அந்த பரிசு, இயேசுவானவர் நமக்காக பாடுபடுவார், சிலுவையில் அடிக்கப்படுவார், மரிப்பார், உயிர் தெழுவார், பரலோகத்துக்கு ஏறுவார், மறுபடியும் வருவார். இதுதான் சுவிசேஷம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையில் நாம் காணப்படுகிறபடினால் இயேசுவின் மூலம் எனக்கு கிடைக்கப்பட்ட ரட்சிப்பு, நான் காப்பாற்றப்பட்டேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை குறித்து அதை நினைவு கூர்ந்து பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் ஸ்தோத்திரிக்காமல் இருக்க முடியாது. சரிதானே? So when we think of the work of Christ in our lives for the salvation that He has given, John 3:16 is very clear. யோவான் 3:16 நம்மை நேசிக்கிறபடினால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ரட்சிப்பு கொடுக்கப்பட்டு நாம் மரணத்தை தப்பித்து கொண்டோம் என்று பார்க்கிறோம். Bless God for what Jesus has done for you, for reconciling us back to God. தேவனோடு உடைந்த உறவோடு இருந்தோம், ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உடைந்த அந்த உறவு மறுபடியும் ஒப்புரவாக்குதல் அடையப்பட்டது என்பதை குறித்து அவருடைய கிருபைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக நாம் கர்த்தரை நன்றி செலுத்த வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. Don't ever forget that. 5வது, இறுதியாக, thank God for His continued presence and power in your life. உன் வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்திற்காகவும் வல்லமைக்காகவும் அவரை ஸ்தோத்திரி. God's constant presence, God's constant guidance and counsel. God who is always Jehovah Shammah, who comes with us. Give thanks to God. When we come to Christ, it's a whole new life. He enlivens us and empowers us. நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்பொழுது பிரியமானவர்களே, ஒரு புதிய ஜீவன் நமக்குள்ளே ஆரம்பிக்கிறது.
நமக்கு ஒரு புதிய தென்பு, நாம் பலப்படுத்தப்படுகிறோம், ஊக்குவிக்கப்படுகிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பலம் இல்லாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கும் பொழுது நான் இவ்விதமாய் சொல்லுவேன், ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது. நீர் என் ஜீவன், நீர் என் பலன், நீர் என் ஞானம். அதை கொண்டு இந்த நாளிலே என்னை வழிநடத்தும் என்று நான் ஜெபிப்பேன். I pray every morning, Lord, I confess that without you I can do nothing. You are my movement, you are my life, you are my strength, you are my wisdom, so lead me accordingly. And He is our strength all the way. Philippians 2:13, God works in us to will and act according to His purpose. பிலிப்பியர் 2:13 நாம் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் நமக்குள், நம்மோடு, நம் மூலமாய் அவருடைய நோக்கங்களை அவர் நிறைவேற்றுகிறார். அப்படி என்றால் தேவன் எப்பொழுதுமே என்னோடு இருக்கிறபடினால் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். மத்தேயு 28:18-20, Matthew 28:18 and 20 talks about Jesus before his ascension. He talks to the disciples and says, Lo, I will be with you always. சதா காலம் பரியந்த முழுவதும் நான் உங்களோடு இருக்கிறேன். இருப்பேன் என்று சொல்லவில்லை, இருக்கிறேன். I am with you. It talks about a present, continuous presence of Christ with us all the way, and therefore the more we need to be thankful. சதா காலம் பரியந்த முழுவதும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது இருந்து கொண்டே இருக்கிறேன் என்பதற்கு அர்த்தம். இப்போ என்னோடு இருக்கிறார், அடுத்த நிமிஷம் என்னோடு இருக்கிறார். அப்போ தொடர்ந்து இருக்கிறபடினால் அவருடைய தெய்வீக பிரசனம் என்னை வழிநடத்துகிற காரணத்தினாலே அவருக்கு நான் நன்றி உள்ளவளாய் இருக்க வேண்டும். ஆக இந்த ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை வருஷத்தில் ஒரு தரம் அல்ல. நான் உங்களுக்கு கூறிய பிரகாரம் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனை. கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால். So let us draw near to God with grateful hearts and remain grateful all the way. அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த நாளிலே மாத்திரமல்ல, எப்பொழுதுமே நன்றி உள்ள இருதயத்தோடு அவருக்கும் எனக்கும் காணப்படுகிற உறவின் நிமித்தம் நன்றி உள்ளவர்களாய் எப்பொழுதும் நாம் காணப்படுவதற்கு நாம் காத்திருப்போம். Hallelujah. This is the word of God. Praise be to God. Hallelujah. வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த ஸ்தோத்திர பண்டிகை ஆராதனையிலே நாங்கள் சிந்தித்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பவுலும் சீலாவும் நெருக்கடியிலே உம்மை ஸ்தோத்திரித்தார்கள், உம்மை துதித்தார்கள், உம்மை புகழ்ந்தார்கள். அவர்களோடு நீர் இருந்தீர் ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள், எல்லா அனுகிரகங்கள், கிருபைகள், இரக்கங்கள் ஒவ்வொன்று நாங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். We want to give thanks to you, Lord, for all the material blessings that you have given to us. We thank you, Lord, for the people in our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு நபருக்காக, என் மனைவிக்காக, என் புருஷனுக்காக, என் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, எனக்கு உதவி செய்கிற மற்றவர்களுக்காக, ஒவ்வொருவருக்காக நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்மை நன்றி செலுத்துவதே உம்முடைய சித்தமாக இருக்கிறபடினால் அந்த சித்தத்திலே நாங்கள் காணும்படி எங்களுக்கு உதவி செய்தோம். You have clearly said, Lord, it is your will for our lives to give thanks to you for all the things that we have received, both materially and even spiritually, O Father. Help us to be contented and thankful to whatever you have given to us. எங்களுக்கு இருக்கிறதெல்லாம் உம்முடையதென்று நாங்கள் அறிந்து விசுவாசித்து
எப்பொழுதுமே உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே. ஆண்டவரே, உம்முடைய பெரிதான பரிசாகிய இயேசு கிறிஸ்துவிற்காக நன்றி. அவர் மூலமாய் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற உம்முடைய விலையேற பெற்ற அந்த ரட்சிப்புக்காக நன்றி. பாவ மன்னிப்புக்காக நன்றி. ஒப்புர வாக்குதலுக்காக நன்றி. உமக்குள் நாங்கள் கிடைக்கப்பட்ட அந்த நீதிக்காக நன்றி. சமாதானத்துக்காக நன்றி. ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்களிலே வந்த போது எங்களை பலப்படுத்துகிறீர் என்பதற்காக, எங்களை ஊக்குவிக்கிறீர் என்பதற்காக, எங்களை உற்சாகப்படுத்துகிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுத்து வருவதற்காக உமக்கு நன்றி. இதற்கு மேலாக ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசனம் எப்பொழுதுமே எங்களோடு இருக்கிறபடினால் உமக்கு கோடி கோடான நன்றி ஏறெடுக்கிறோம் ராஜா. We thank you, Lord, for the promise and the gift of your power and your presence with us all the way, so that we need not fear as we walk the life that you have given to us, for which we are also thankful to you, Lord. Hallelujah. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் செலுத்தும் எங்கள் காணிக்கை, நாங்கள் செலுத்தும் எங்களுடைய பொருட்கள், நாங்கள் செலுத்தும் எங்களுடைய ஆராதனை, நாங்கள் உமக்கு செலுத்துகின்ற எங்களுடைய பணிவிடை சேவை சகலமும் அப்பா ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு புறப்பட்டு வருவதற்கு ஆசீர்வதியும். ஹல்லேலூயா. உமக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக்கையின் மாற்றம் கருணை வைத்த, பாத்திரமாக்கையின் மாற்றம் கருணை வைத்த பார்த்திபனை யுதன் கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரீசுதனை புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை, புல் மீது அமிழ்து அழுதவனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னனை மீதுற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படி இந்நிலத்துற்றோனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே.
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்திலே தேவன் நாம் அழைத்த அழைப்புக்கு எப்பொழுதுமே அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் அவரை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் நாம் ஜீவிக்கும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென். 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 சேர்ந்து பாடுவோம் ஆசீர்வாத பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி.